வீட்டு பெண்களை நீ ரகசியமாக ரீசார்ஜ் பண்ணி பாய் ஃப்ரெண்டோட சுத்துன்றதும் பலபலன்னு இருக்கிறேன்னு சொல்றதும் இதே ஒப்பே கலைஞர்ன்றது நீங்க கத்துக்கிட்டதா? என்னைக்கு சட்டமன்றத்தில் பாவாடை நாடாவை விழுந்து பாவாடை தூக்கி பார்த்து தெரியும்னு சொன்னாலும் அதே புத்தியில எல்லா பேரும் பேசிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு வெக்கமெல்லாம் பேசுற. சத்தியமா சொல்லுங்க, இங்க இருக்க பெண்கள் சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு பயம் இல்லாமல் இருக்கிறீங்களா? அவன் போய் கஞ்சாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சுட்டு வந்துடுவானா, அபினை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துடுவானா, பிள்ளைகள் மீது பாலியல் நடந்துருமோன்னு பயந்து ஒவ்வொரு நாளும் தாய்மார்கள் செத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் படிப்பதற்கு ஒழுங்கான ஸ்கூல் இருக்கக்கூடிய வசதி ஏற்படுத்த துப்பு இல்லாமல் இந்த திமுக ஆட்சியில் 207 ஸ்கூலை மூடி இருக்கீங்க. இதுதான் உதயநிதி ஸ்டாலினும் செய்த சாதனைகள். பிரைவேட் செக்டர்ஸை ஊக்குவிக்கிறது. ஒரு காலத்தில் ஊருக்கு வெளியில தான் சாராய கடை இருக்கும். 2 பேர் குடிச்சிட்டு வருவானுங்க முக்காடு போட்டுட்டு. அவனை பார்த்து சொல்லுவாங்க, அந்த பொறுக்கி போய் குடியார பையன் நீ நாசமா போயிடாதுன்னு உதாரணம் சொல்லுவாங்க. இன்றைக்கு ஊருக்குள்ள கோயிலுக்கு பக்கத்துல ஸ்கூலுக்கு பக்கத்துல மெயின் ரோட்ல சாராய கடை திறந்து வச்சுட்டு இந்த பிள்ளைகளை இந்த சமூகத்தை குடிகாரனாக மாற்றி வச்சிருக்கீங்க. 80% இன்னைக்கு மக்கள் குடிக்கிறாங்க. அது ஸ்கூல்ல உட்கார்ந்து பெண்களும் குழந்தைகளும் மாணவ செல்வங்களும் குடிக்குது. ஒரு 16 வயது சிறுமி பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சா விற்கிறான். 16 வயது சிறுமி கஞ்சா வைக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கீங்கன்னாக்கா இவ்வளவு பெரிய மோசமான கேவலமான ஒரு ஆட்சியை நடத்திட்டு அது எப்படி வெக்கமெல்லாம் திருட்டுத்தனம் ஐயாக்கித்தனம் முள்ள மாதிரி பண்ணு. நீயே தைரியமா ஊருக்குள்ள நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லும் போது உனக்கு ஆப்படிக்கின்ற ஒரே முடிவோட உச்சத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டு தளபதி விஜய் அவர்கள் களத்துக்கு உன்னையும் பார்ப்பேன் ஒப்பனையும் பார்ப்பேன் எவனையும் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் மத்தியில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய 2 கட்சியும் எதிர்த்து என் மக்களுக்கு நல்லது நடக்கணும் நீங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த மக்களுக்கு அவருக்கு தனி கொடி கொள்கை கோட்பாடோட வந்திருக்காருல்ல. எங்க உதயநிதி ஸ்டாலின் சரியான தில்லான ஆண்மகன். உங்க அப்பாவோட சப்போர்ட் தாத்தாவோட சப்போர்ட் இல்லாமல் நீ தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு கொடி ஆரம்பிச்சு ஒரு கொள்கை ஆரம்பிச்சு இங்க இந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணியிருப்பாப்போம். 13 கட்சி திமுகவோட கூட்டணி, 13 கட்சி அதிமுகவோட கூட்டணி. இந்த 13 நம்பர்னாலே உங்களுக்கு என்ன தெரியுமா? 13 இந்த பேய் வீட்டுக்கு தான் 13 வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? இதுங்க பூந்த வீடு எதுவுமே உருப்படாது. அப்புறம் நம்ம முக்கியமா இன்னொரு விஷயத்துக்கு பேசி ஆகணும். தமிழ்நாட்டில் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னாக்கா கலைஞர் கருணாநிதினு பேர் வரும். துபாகூர் பொலிட்டிஷியன் போட்டீங்கன்னாக்கா அண்ணன் சீமானுடைய பேர் வரும். நான் விளையாட்டு சொல்லல, கூகுளில் நீங்க போய் டுபாகூர் பொலிட்டிஷியன் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடுங்க, அண்ணன் சீமான் பேர் தான் வரும். அவரு இன்னைக்கு ஒரு மாநாடு நடத்துறாராம். அதுக்கு முன்னாடி அந்த கட்சியில் இருக்க ஒருத்தன் நம்ம சின்னத்தை குறித்து தமிழ்லே இல்லாத அகராதிலே இல்லாத ஒரு சொல்ல குறித்து கேவலமான அசிங்கமான ஒரு வார்த்தையை அவர் பிரயோகப்படுத்தினார். வேகமா சொல்லி பாருங்க அப்படின்னு அவன் வெக்கமில்லாம பேசலாம். பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி இவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தையை பேசுறவனை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லாம எல்லா நபரும் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா உண்மையாலுமே அவங்க கட்சிக்கு கொடுத்துருக்க சின்னம் என்னன்னு தெரியுமா?